ஒரு கப் ரவையை வச்சு இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வெல்கம் டு நிmadhuskitchen. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ரவையும் பாலும் இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் பொருள் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லாத்த அளவுகளையும் அளந்து எடுத்துக்கோங்க. இது ஒரு 150 கிராம் ரவை இருக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவையோட கலர் சேஞ்ச் ஆகாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த வறுபட்ட மணம் வர வரைக்கும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நல்லா வறுபட்டதும் இது கூட நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவு காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். இப்போ 2 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவையோட பால் சேர்த்து நம்ம கலந்து விடும்போது ரவை பால் எல்லாத்தையும் உறிஞ்சிரும். அதனால தான் 2 கப் மட்டும் இப்போ சேர்த்திட்டு மீதி 1 கப் அப்புறமா சேர்த்துக்கலான்னு சொன்னேன். இப்போ 3வது கப் பாலையும் நம்ம சேர்த்திடலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் பாலுங்கிறது கரெக்டாக இருக்கும். காய்ச்சின பாலாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கட்டிகள் விழற மாதிரி இருந்தால் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக கலந்து விடுங்க. இப்போது பால் எல்லாமே நல்லா வற்றி ரவை சூப்பராக வெந்துருச்சு. இந்த சமயத்தில் இது கூட ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலர் கொடுக்கும், லைட் எல்லோ கலர், அதனால தான் சேர்த்துருக்கேன். கூடவே இதுக்கு 1 கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா 1.5 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இது மீடியமான ஸ்வீட்டில் தான் நான் செய்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சுகர் சேர்த்துனதும் கட்டிகள் இல்லாமல் இந்த அளவுக்கு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இதை மெதுவாக தான் செய்யணும் நீங்கள், அப்போ தான் நமக்கு ஸ்வீட் நல்லா வரும். இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க. அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு நல்லா அல்வா பதத்துக்கு நல்லா சுருண்டு வரும். பாருங்கள், இப்போ ரவை நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இது கடாயில் ஒட்டாத பதத்துக்கு வர்றப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அல்வா மாதிரி நமக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு. பாருங்கள், அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ரவையும் பாலும் இருந்ததுன்னா சூப்பரான ஸ்வீட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ஆற வச்சு நீங்கள் பீஸ் போட்டு கூட சாப்பிட்லாம், இல்லை அப்படியே கூட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். பால் சேர்த்து செய்கிறதுனால சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.